கைஸ், how are you? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். லாஸ்ட் 2 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அண்டு இது வந்து 3வது வீடியோ நம்ம பண்ணுறது. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸில் ஒரு நல்ல லீடராகவும் அண்டு நல்ல மேனேஜராகவும் நம்மளை நம்ம எப்படி ப்ரமோட் பண்ணிக்கிறது அண்டு எப்படி நம்ம வந்து ஷோ பண்ணிக்கிறது அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான். லைக் எல்லாருக்குமே தெரியும் தோனியை பற்றி என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து சிஎஸ்கேயில் இன்றைக்கும் வந்து தோனியை வந்து அப்படி தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. நாட் ஓன்லி சிஎஸ்கே, இந்தியா முழுக்க எல்லோரும் தூக்கி வச்சு ஆடுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இஸ் ஏ ஜெம் ஆஃப் லீடர். அண்டு வந்து லீடராக மட்டும் இல்லாமல் அந்த டீமை வழி நடத்துனது. இந்தியா டீம் ஆகட்டும், சென்னை டீம் ஆகட்டும், குஜராத் டீமில் கூட இருந்தார். அப்பயுமே ஆகட்டும், எப்போவுமே தோத்தாலும் ஜெயித்தாலும் அதை எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகலான்றதை மட்டும்தான் யோசிப்பார் கண்டி. ஏன் தோற்றோம், எதுக்கு தோற்றோன்றது தனக்குள்ளார மட்டும்தான் அனலைஸ் பண்ணிப்பார் கண்டி. அதை கொண்டு போய் தனக்கு கீழே இருக்க டீம் பசங்கக்கிட்டேயோ டீம்கிட்டேயோ யார்கிட்டையுமே எதையுமே கொண்டு போய் ஷேர் பண்ணதாக எனக்கு தெரியாதுங்க. அண்டு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம தோற்று போகிறோம், நம்ம வந்து செய்ய முடியாமல் நிற்கிறோம், ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜியான ஸ்டோரிஸ் படிங்க. இல்லை யாருக்காச்சும் மூவிஸ் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான மூவிஸ் பாருங்கள். நான் ஏன் இதை தோனியை பற்றி சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எனக்கு எங்கேயாச்சும் ஸ்ட்ரகிள் ஆகிறேன், எப்பயாச்சும் வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இல்லை, என்னடா இது நெகட்டிவாக எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே வந்து யோசிக்கவே மாட்டேன். எம்எஸ் தோனி படத்தை போட்டு பார்ப்பேன். அது எனக்கு நிறைய லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். சரி, இது தோற்று போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு திங், நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணிங்க. அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்குள்ளே செலுத்திக்கிங்க. ப்ளஸ் ஒரு சில விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். யூ வில் பிகம் ஏ குட் லீடர் அஸ் வெல் அஸ் குட் மேனேஜர். என்னென்ன விஷயங்கள் கேட்டிங்கன்னா, சின்ன விஷயம் தாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸ்கூல் காலத்துலேருந்து நமக்கு சொல்லி கொடுக்குறது தான். டைமிங்க்கு வாங்க, பங்க்சுவாலிட்டியாக இருங்க அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்குறது தான். பங்க்சுவாலிட்டி அஸ் வெல் அஸ் ஒபீடியன்ஸ் அஸ் வெல் அஸ் ஆட்டிடியூடு. நமக்கு நெகட்டிவான ஒரு ஆட்டிடியூட்னா சொல் பேச்சு கேட்காதவன் எதிர்த்து பேசுகிறான் அப்படி கிடையாதுங்க. எனக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். நான் இப்படி தான் ஷர்ட் போடுவேன், இப்படி தான் பேண்ட் வியர் பண்ணுவேன், நான் இப்படி தான் தலைவாருவேன், எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. தட் மீன்ஸ் நம்ம எந்த பொருளை விற்க போனாலும் சரி, நம்ம விற்கிற பொருள் அதுக்கு ஏற்ற ஆளாக நம்ம இருக்கணும். அதுக்கு ஒன்று அந்த பொருளை பற்றின டீட்டெயில் தெரியணும், ப்ளஸ் நம்மளோட ப்ரெசன்ஸ் அதை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. இது போக வந்து ஒபீடியன்ஸ்னால் உங்களுக்கு தெரியாது கிடையாது. இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு வந்த பாஸ் நாயோ நரியோ கழுதையோ குதிரையோ வாட் எவர் இட் இஸ், நமக்கு அவங்க பாஸ், அவ்வளோதான். அந்த பாஸ் என்ன சொன்னாலும் அதை ஒரு சில சமயங்கள் யோசிங்க. சப்போஸ் அந்த பாஸ் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார்னு நினச்சிங்கன்னா, சார் இது நல்லா இல்லை, இதுக்கு ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள், இதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஐடியாலஜி பண்ணுங்கள். அந்த மாதிரி ஐடியாலஜியை எந்தெந்த பாஸ் கேட்குறாங்களோ அந்தந்த பாஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல மேனேஜராக தான் இருப்பாங்க, நல்ல லீடராக தான் இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு நல்ல லீடர்கிட்டேருந்து தான் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு, இல்லைப்பா இதை மாற்றி பண்ணலாம், இது நீ சொல்கிறது நல்லா இருக்குது, பட் நீ மாற்றி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கைட்லைன் கொடுத்தாலே அவங்க வந்து நல்ல லீடர் தான். அதே தான் நீங்களும் கற்றுக்க வேண்டியது. கீழே இருந்தே சொல்கிறேன் நான், எப்போவுமே ஆட்டிடியூடை மாற்றிக்கிங்க, ஒபீடியன்ஸாக இருங்க, டைமிங்க்கு வாங்க, பங்க்சுவாலிட்டியை கீப்பப் பண்ணுங்கள். அண்டு உங்களோட ட்ரெஸ் கோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க உங்களை பார்த்தோன்னே அவன் வந்து அட்மையர் ஆகணும். அதை வந்து விட்டு கொடுக்காதீங்க, அதை வந்து கீப்பப் பண்ணுங்கள். ப்ளஸ் நிறைய தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே எனக்கு தெரியாது எதுவும் இல்லைன்ற மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோன்றதை ரியலைஸ் பண்ணுறது உங்களுக்குள்ளே ரியலைஸ் பண்ணுங்கள். அதை கொண்டு போய் வெளியில் டீமுக்கிட்ட உங்களுக்கு கீழே இருக்கவங்ககிட்ட காமிக்காதீங்க. இது மட்டுமே பண்ணிங்கனாலே போதும். யூ வில் பிகம் ஏ குட் லீடர் அண்ட் மேனேஜர். அண்ட் ஒன் மோர் திங், லீடர்ஷிப்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த டீமை வழி நடத்தி கூப்பிட்டு போகிறது. இன்றைக்கி 4 பேர் கொண்ட டீமாக இருக்கலாம், 40 பேர் கொண்ட டீமாக இருக்கலாம், 400 பேர் கொண்ட டீமாக இருக்கலாம், 4000 பேர் கொண்ட டீமாக இருக்கலாம்.
எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நடக்க போகிறீங்க, உங்களுக்கு பின்னாடி அத்தனை பேர் வரப்போகிறாங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அத்தனை பேரையும் நீங்கள் வழி நடத்தி கூப்பிட்டு போக போகிறீங்க. அப்போ நீங்கள் நடக்கிற பாதை கரெக்டான பாதையாக இருந்தால் மட்டும்தான் அது நல்ல வழியாக போகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அந்த உங்களை சுற்றி இருக்கிற வேர்ல்டையே மாற்றும். ஸோ பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ் அண்ட் பி அ குட் லீடர்ஷிப்போடு இருங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.